முரசு நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே அரசியல் கட்சி தலைவரை எல்லாரையும் போய் என்ன பண்ணாரு, சந்திச்சாரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு. அதே போல பாத்தீங்கன்னா அன்புமணியை சந்தித்தாரு, வைகோ அவர்களை சந்தித்தாரு, காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் போனாரு, திருமாவளவனை சந்திச்சாரு, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சந்திச்சாரு. ஆனா அதிமுகவில் யாரை சந்திக்க போறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்ததுங்க. ஏன்னா இப்போ அதிமுக இருக்கிற பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல இருக்குது. ஏன்னா 2 பிரிவுகளா இருந்திருக்கிறாங்க. இதுல ஒரு தரப்பினர் என்ன பண்றாங்க, விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாங்க, ஒரு தரப்பினர் விஜய்க்கு எதிராக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு விஜய்க்கு எதிராக நிக்குது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புல இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க போறாரா இல்ல சி.வி. சண்முகத்தை சந்திக்க போறாரா அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் இருந்தது. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களை, தனக்கு ஆதரவு கொடுத்த தலைவர்கள் இல்லாம ஆதரவு கொடுக்காத எதிர்கட்சி தலைவர்கள் பண்ணார், போய் சந்திச்சார். ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களே சந்திச்சார். ஏன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் எதிர்த்து அரசியல் செய்தாரு, எப்படி வெறுப்புணர்களை தூண்டினாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா அப்பேற்பட்டவர்கிட்டயே போயிட்டு என்ன பண்ணாரு, சமரசனாரு. இதை பார்த்த தாவேக்கா தொண்டர்களும் யாரெல்லாம் விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசுனாங்களோ அவங்கள என்ன பண்ணாங்க, வெம்பி ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. என்னென்ன எங்களை உசுப்பேத்தி விட்டு நீ போயிட்டு என்ன பண்ற, இப்படி சமரசமா என்ன பண்ற, சிரிச்சுக்கிட்டு கையை குளிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அப்போ உங்களை நம்பி நாங்க எதிர்த்தமே, நாங்கலாம் கோமாளியா, நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா மனசு வெறுத்து என்ன பண்றாங்க, ரீல்ஸ் போட்டு இருக்காங்க. எப்ப நீ சொல்லிதான் நான் திமுகவை வெறுத்தேன், நீங்க சொல்லிதான் நாங்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிச்சோம், இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா, நாங்க பகையாளி ஆயிட்டோமே அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, ரீல்ஸ் போட்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதிமுகவில் இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்களை அதிரடியா நீக்கிறதுக்கு உரிமை யார் இருக்கு, பவர் அத்தாரிட்டி யார் இருக்கு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு. சோ அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுகவின் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமியை தான் போய் சந்திச்சிருக்கணும். அது அவர் வீட்டுல போய் சந்திக்கிறீங்களோ இல்ல அவருடைய கட்சி ஆபீஸ்ல போய் சந்திக்கிறீங்களோ அப்படின்றத விஜய் அவர்கள் முடிவு எடுத்திருக்கணும். ஆனா இவரை எல்லாரையும் தவிர்த்துட்டு, எடப்பாடி பழனிசாமி தரப்பு எல்லாரையும் தவிர்த்துட்டு நீங்க சி.வி. சண்முகத்தை போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, ஏன் போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது சந்திக்கிறது சந்திக்காத அவருடைய விருப்பம். ஆனா நீங்க மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை தானே போய் சந்திச்சீங்க. இப்ப திருமாவளவனை போய் சந்திச்சீங்க, செல்வ பெருந்தகை போய் சந்திச்சீங்க, கம்யூனிஸ்ட் ஆபீஸ் போனீங்க, இந்திய முஸ்லீம் லீக் போனீங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை தான் நீங்க போய் பார்த்தீங்க. அவருடைய எம்எல்ஏக்களையோ அவருடைய சார்ந்த ஒரு ஆதரவாளர்களையோ நீங்க போய் சந்திக்கவே இல்லை. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடப்பாடி பழனிசாமி தானே சந்திச்சிருக்கணும். இதை குறித்து திருமாவளவன் அவர்களும் ஒரு கோரிக்கை வச்சாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு நாகரிகமான அரசியலை மேற்கொண்டு வரார். ஏன்னா முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு யாரை எதிர்த்து அரசியல் செஞ்சோமோ எல்லா தலைவர்களும் போய் சந்தித்து வந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே போய் சந்திச்சாரு. ஆனா முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்தித்து ஆகணும், சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சார். உண்மையிலேயே விஜய் அவர்கள் அதிமுகவில் யாரை சந்திக்கணும் அப்படின்னா பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தான் சந்திச்சிருக்கணும். மாறாக சி.வி. சண்முகத்தை அவருடைய இல்லத்துல போய் சந்திக்கிறார். சோ இதுல இருந்து தெளிவா தெரியுது, அதிமுக உடையிறதுக்கு விஜய் அவர்கள் ஒரு அச்சாணியா இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு கட்சியை பிளவுபடக்கூடாது, ஒரு கட்சியை உடைச்சுதான் நீங்க உங்க ஆட்சியை நிலைநாட்டணும்னா அப்பேற்பட்ட ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை கழிச்சு போட்டு புதுசா எலெக்ஷன் வர வைக்கலாமே. ஏன் இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு மாற்று அரசியல் தான் நீங்க கொண்டு வந்தீங்க. இப்போ நீங்க சர்வசாதாரண ஒரு அரசியல்வாதி மாதிரி தான் இருக்கீங்க. ஊழல் சக்தி நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு அந்த ஊழல் சக்தியை தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, போய் சந்திச்சிருக்கீங்க, கூட்டணி வச்சிருக்கீங்க. இதுதான் பெருசா பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கணும். எடப்பாடி பழனிசாமியை ஏன் சந்திக்கல, எதுக்கு சந்திக்கலனா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை விஜய் அவர்கள் சந்திச்சிருந்தா இந்த 30 எம்எல்ஏக்கள், அதாவது சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கிற எம்எல்ஏக்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்காம போயிருவாங்களோ, இவங்களோட கூட்டணிக்கு வராம போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் விஜய் அவர்களுக்கு இருந்ததுனாலதான் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறத அவரு தவிர்த்துட்டாரு. இன்னும் சொல்ல போனா நேற்று தினத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்த நாள், அந்த தினத்துல இவர் போய் வாழ்த்து சொல்வாரு அப்படின்னு கூட எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்காதது இது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு, ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. இதுல ஒட்டு மொத்தமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் ரோல் ஆகுது. இந்த அதிமுக பிளவு இருக்குதுல்ல, சி.வி. சண்முகம் தரப்பு பிளவு, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பிளவு
பிளவு இருக்குல்ல, இதுல எல்லாத்துலயும் ஒரே ஒரு கேரக்டர் தான். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீமா ரோஸ் அவர்கள். இந்த லீமா ரோஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவில் இருக்கிற ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் தான் லீமா ரோஸ் அவர்கள் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துல. சோ ஆதவர்ஜுனா லீமா ரோஸை வைத்து கொண்டு இங்க அதிமுகவை ஒரு பிளவுக்கு கொண்டு வருகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆதவர்ஜுனா தான் இங்க பெரிய கேம் சேஞ்சரா இருக்கிறாரு, அவரு தான் இப்ப சரியான ஜோக்கர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஒரு நம்பர் இல்ல. சோ இதுல உடைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவிகள் உறுதி அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இல்லாம போகிறதுக்கும் இங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சி.வி. சண்முகம், லீமா ரோஸ், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 முதற்கொண்டு 8 அமைச்சர்கள் பதவி கொடுக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. சோ லீமா ரோஸ் தான் இந்த லீட் எடுத்து என்ன பண்றாங்க, திரைமறைவுல இருந்து என்ன பண்றாங்க, கேம்களை விளையாடுறாங்க. ஏன்னா எலெக்ஷன்ல எல்லா வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. பணக்கார வேட்பாளர் யாருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல லீமா ரோஸ் தான் இருந்தாங்க. சோ பணத்தை வச்சு இங்க ஆட்களை என்ன பண்ணலாம், சதறடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கேம்ல கூட லீமா ரோஸ் சி.வி. சண்முக தரப்பினருக்கு என்ன பண்றாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இருந்த லீமா ரோஸ் இன்னைக்கு சி.வி. சண்முக பக்கத்துல இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருந்து யாரு செயல்படுகிறா மூளையா அப்படின்னா ஆதவர்ஜுனா தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்ற ஒரு பதிவையும் இங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் பதிய வைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கணும் அப்படின்றதா எல்லாருடைய கேள்வியா இருக்கு. அதிமுகவில் கூட எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காம சி.வி. சண்முகத்தை போய் சந்திச்சாரே முதலமைச்சர், ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு நாங்க சந்திக்கணும் அப்படின்னு கேட்கலாம், அது அவருடைய விருப்பம் வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் இங்க நீங்க திமுக தலைவரை போய் சந்திக்கிறீங்க, மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவரை சந்திக்கிறீங்க, பிரதானமா இருக்கிற அதிமுக கட்சியை மட்டும் ஏன் போய் சந்திக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இத இந்த ஒரு சந்தேகத்தை விஜய் அவர்கள் கலைக்கணும் அப்படின்னா ஒண்ணு நீங்க என்ன பண்ணிருக்கணும், சி.வி. சண்முக தரப்பையே பார்த்திருக்கணும். அட் சேம் டைம் நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கணும். இப்படி சந்திச்சிருந்தீங்கன்னா பெருசா விஜய் அவர்கள் மேலேயே ஒரு அலிகேஷன் நம்ம வச்சிருக்க முடியாது, ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. ஆனா இப்ப என்னன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு சி.வி. சண்முகத்தை நீங்க சந்திச்சீங்களே, சோ இங்கதான் உங்க அரசு மேலேயோ உங்க கட்சி மேலேயோ ஒரு கேள்விகளை எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றத நம்ம இங்க பதிவு பண்ணி தான் ஆகணும். சோ எப்படி பார்த்தாலும் விஜயும் இங்க அரசியல் செய்ய கத்துக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். சோ ஒரு கட்சியை உடைச்சுதான், ஒரு கட்சியை பிளந்துதான் உங்க ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் சென்று விட்டார் அப்படின்றத ஒரு கணிப்புல இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருந்து மார்டின் குடும்பம் பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கணும். ஆதவர்ஜுனா தன்னுடைய மாமியார் மூலமா அதிமுக எம்எல்ஏக்களை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூட இங்க பேச்சும் கருத்துகளும் இருக்கு. இதை பத்தியோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.